யெகோவா ஆளுகிறார். அவரின் டேடி ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி சந்தோஷப்பட்டு திரளான தீவுகள், தீவு ஸ்ரீலங்கா சரியா ஒரு பேஸ் பழம் மாதிரி. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். பாடல் 97 கொண்டு திரளான தீவுகள் மகிழட்டும். இன்றைக்கு அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். என்ன தெரியா, சில நாடுகளுக்கு இங்கதான் கண். அதுலேயும் ராஜ்யத பாம்பு ஜனங்களுக்கு டிராகன் பீப்புள். ஒரு ஊடகம் அவங்களுக்கு பெயர் வச்சிருந்த டிராகன் பீப்புள். Anyway, let's get on with the study of போலி கிறிஸ்தவர்கள் அல்லது கள்ள கிறிஸ்தவர்கள். அந்த ஆவியுடைய டூப்ளிகேட் இயேசுவின் கிறிஸ்தவன் ஆவியுடைய அவர்கள் தான் கள்ள போதர், கள்ள அப்போஸ்தலர், கள்ள மேய்ப்பன், கள்ள பாஸ்டர்ஸ். ஏன்னு பார்த்தீங்களா? அந்த 2 கொரிந்தியர்கள் 11க்கு கீழே தான் இது சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 11. இந்த ஆவியை உடையவர்கள் தான் அந்த கிறிஸ்துவின் ஆவியை அவர்களுக்கே தெரியாது. 2 கொரிந்தியர் 11:13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், மாயமான வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷம் வைக்க வந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம். வேஷம் தரித்துக் கொள்வார்கள். அது ஆச்சரியம் இல்லை. நோ சர்ப்ரைஸ், நோ பிக் டீல். பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, தேவனுடைய தூதர்கள் மாறி நடிப்பான். லைக் கேப்ரியல், மைக்கேல், ஆர்க்கேஞ்சல், இதை கோடிக்கணக்கான மற்ற அது மாதிரி நடிப்பான். இப்படி கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸ் நரிக்கு கீழே, மானுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு எங்களால அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். 2வது வருகையில் அவர் வரும்பொழுது காட்டினா தான் சரி. All right. யோகானன் இயேசுவுக்கு கிட்ட இருந்த ஒரு மனுஷன், அநேகமாக பக்கத்தில் இருந்திருக்கிறான். அதான் கடைசி அந்த பாசவ மீல உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொன்னோன்னு பீட்டாங்கால இருந்து கேட்க சொன்னது.
அப்ப அவன் கேட்டது, யார் மாஸ்டர், யாருக்கு இந்த பானை தொட்டு கொடுக்கிறோம் அந்த நாள். That's Yeshua's way of showing the man. He didn't say Judas. நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். யோவான் தான் அப்போஸ்தலர்ல ரசதாட்சியாக மரிக்காத ஒரு ஆள். He lived for a long time. And he was kind of rejected. புறக்கணிக்கப்பட்ட பத்மம் செய்வதை அவன் அங்கே இருந்த இந்த புத்தகத்தையும் ஜான் புத்தகம் கடிதங்களையும் எழுதியிருக்க வேண்டும். Anyway, I did not go into the biography of John. காலுக்கு பார்த்தீங்களா, அவன் கால விலங்கு சங்கிலி போட்டிருக்கு. So let's go to our study. So John டைமிலேயே அவன் வழிநடத்திய காங்கிரிகேஷன் அசம்பிளி அதுக்குள்ள வந்து பக்க வழியா பூத்துட்டாங்க. ஒரிஜினல் இயேசுவா டேடியின் மகன், அது இந்த தேவனின் மகன். டூப்ளிகேட் இயேசுவா விழுந்து போன லூசிபர் பிசாசின் மகன். ஆனால் இயேசுவாவை போல அவன் இன்னுமாக உலகுக்கு பூமியிலே பிறந்து வெளிப்படுத்தப்படவில்லை. இதுல என்ன போட்டிருக்கு, யோகானன் அதுல போட்டிருக்கு, பிள்ளைகளை கடைசி மனத்தியாருமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து, போலி கிறிஸ்து எதிர்க்கிறவன் உண்மையான கிறிஸ்து இருக்கிற இடங்கள்ல வஞ்சிப்பை கொண்டு வந்து அகற்றி போட்டு தன்னுடைய பொய்யான கிறிஸ்துவை போடுகிறவன், கள்ள கிறிஸ்து, எதிர்க்கும் கிறிஸ்து, பதில் போடும் கிறிஸ்து, அதுக்குதான் ஆன்டாய் மெஷாயா வடிவாக அறிந்து கொள். ஏன்னா உனக்குள்ளே யார் என்று கட்டாயம் ஆராய்ந்து பார்க்க வேணும். நாளைக்கல்ல, இன்றைக்கு, இப்ப. இதுவரை நான் சொல்லி இருக்கிறேன், இதை குறித்து நிறைய பேச வேணும். நான் உங்களோட உனக்குள்ளே கிறிஸ்து உண்மையான கிறிஸ்து இல்லாவிட்டால் நீ அவருடையவன் அல்ல. அது ஒரு டிஃபரெண்டாக படிப்பிக்க வேண்டும். ரோமர் 8:9. அதுல போட்டிருக்கு 7 மேசியாவின் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருக்கு சொந்தமல்ல. இந்த சொந்தம் பாராட்டுறது அவர் இருந்து வழி நடத்தினாத்தான்
அவருடைய சுவாபம் இருக்கிறவர்கள் தான் அவருக்கு சொந்தமானவர்கள். அது ஒரு வேறு படிப்பாக சொல்லி தர வேணும். அவர் உள்ளுக்கு இருக்கிறார் என்று எல்லாரும் உலகத்திலே சொல்லலாம். முழு கிறிஸ்தவன் எனப்பட்டவனும் அவருடைய சுவாபம் அவருடைய கேரக்டர் இப்ப என்ன முழுசுற ஆக்களுக்கு ஆராய்ந்து பார்க்க நேரம் இல்லை, செக் பண்ணி பார்க்க நேரம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து குடியிருக்கிறார்களே அறியீர்களா? செக் பண்ணி பாரு. பரீட்சைக்கு நிப்பியாண்டு செக் பண்ணி பாருங்க. ஒரிஜினலோட செக் பண்ண வேணும். ஒரிஜினல் அது உயர்ந்த தேவன் அனுப்பிய அவருடைய மகன் இயேசுவது மெஷாயா ஊழியம் செய்து தன்னை ஒப்பு கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்து டாடியும் மகனுமாக இப்பொழுது கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே வந்து குடியிருந்து அவர்கள் தங்களது ஊழியத்தை தொடர்கிறார்கள். So we have here அந்திகிறிஸ்து வருகிறான் ஒரு ஆள், அவன் இன்னும் வரையில்லை. பிசாசின் மகன் எப்படி இயேசுவா தேவனுடைய மகனோ, இவன் கொப்பி அடிக்கிறவன். அப்ப தன்னுடைய ஒரு பிள்ளையை கிறிஸ்து என்று நடிச்சு அனுப்ப போடுவான். அவன் இன்னும் வரையில்ல. ஆனால் நாங்க இப்ப பார்க்கிறது, இடையிலே அநேக அந்த கிறிஸ்துகள் தோன்றினார்கள். அநேக அந்த கிறிஸ்துகள், போலியான கிறிஸ்துகள், போலியான மெஷாயஸ் தோன்றினார்கள். நான் தான் கிறிஸ்து. அதற்குரிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு தந்தேன். மத்தேயு 24:23-24, மார்க் 13:6, மார்க் 13:21, லூக்கா 21:8. இதே ஆக்கள் எளிமை நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அநேகம் பேரை வஞ்சிப்பார்கள். எப்படி பயங்கரமான அற்புதங்களை செய்து இயேசுவாவை சொன்னார், அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பார்கள். இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், மேல்மாடியில் இருக்கிறார், போக வேண்டாம். இயேசுவா இதோ நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், வருவதற்கு முன்பதாக அதையும் சொல்லி இருக்கிறார். Master Yeshua, I have told you ahead of time. Now, இப்ப நாங்கள் பார்க்கிறது இந்த சாத்தானிடத்தில் இருந்து வரப்போகிற ஒரு மனுஷனாகிய அன்டாய் மெஷாயா என்னும் வரையில அவனுடைய ஆவி, சாத்தானின் ஆவி, பொய்யின் ஆவி, நடிக்கும் ஆவி, டூப்ளிகேட் பண்ணும் ஆவி
உண்மையான மெஷாயாவை அது வேலை செய்கிறது. இப்பொழுதே இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள், போலியான கிறிஸ்துகள், மெஷியாஸ் இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவருடைய ஆவி எத்தனை பேர் முதல் உடன்படிக்கையிலே டேடியும் மகனுடைய ஆவியை கொண்டவர்களாக இருந்தார்கள் இல்லையா? What about Moses? அதுக்கு பிறகு 70 பேர். What about David? Yeah. தேவனுடைய ஆவி டேடியும் மகனும் ஆல்வேஸ். ஐசாக்கெல்லாம் வார்த்தை கிடைச்சது அது இந்த தேவனின் மகன் யெஷுவாவின் ஆவி மூலம். அவர் ஆவியாக இருந்தார். முதலாம் பீட்டர் 1:10-11. இது எத்தனை பேருக்கு தெரியும்? தீர்க்கதரிசிகளோடு பேசினது மேசியாவின் ஆவி. மேசியாவின் ஆவி அவரேதான். இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவரேதான். உன்னுடைய உடல் நீயேதான். Alright. So நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறது இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியை, பிசாசின் ஆவியை, டூப்ளிகேட் இயேசுவின் ஆவியை உடையவர்கள் எப்படியோ வந்து புகுந்துட்டாங்க யோஹானனின் அசம்பிளியில. அப்ப அவன் போன் பண்ணி சொல்றான், ஏற்கனவே பிசாசு கதைகளை பரப்பி விட்டான். அவன் இங்க வந்த இனிமே தான் வருவார். மாபிசத்தில் வந்த இப்படி கணக்க கதைகள் நடந்திருக்கிறது. சோ யோஹானன் என்னென்னு தொடங்குகிறான், ஆரம்பத்திலே இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதும் அந்த வாழ்க்கையின் வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். Now the Jewish study Bible எப்படி தொடங்குறேன்னு பாருங்க. The word which gives life, வாழ்க்கை கொடுக்கும் வார்த்தையானது வார்த்தையாயிருந்தவர் ஆரம்பத்திலே இருந்தே இருந்தார். ஆரை பற்றி பேசுறார்? யேசுவா. தேவனுடைய நினைவு, தேவனுடைய உணர்ச்சிகள், தேவனுடைய திட்டங்கள் எல்லாத்திலையும் ஊறினவராக the logos ஆரம்பத்திலே இருந்தார். யாரோடு இருந்தார்? ஆரம்ப புத்தகம் ஒன்று ஆதியிலே தேவன்
இங்க ஆதியிலே வார்த்தை, வாழ்க்கை கொடுக்கும் வார்த்தை. Separate them. ஏன் இதை மறுபடியும் சொல்லுகிறேன், வரும் வரைக்கும் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இதில் கண்டுபிடிக்க போறாய், இன்னும் நாங்கள் அந்த இடத்துக்கு வரவில்லை. You're going to find out. Very important. So, அன்பான பிள்ளைகளே, முடிவு நெருங்கி இருக்கிறது. When I am reading the other translation, don't put this. It's kind of confusion. இது வாய்ச்சான் நீங்க போடலாம். என் அன்பான பிள்ளைகளே, முடிவு நெருங்கி, போலி கிறிஸ்து வந்து கொண்டிருப்பது குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் பகைவர்கள் பலர் இங்கு ஏற்கனவே இருக்கிறார்கள். எனவே இங்கு ஏற்கனவே அந்த அசம்பிளியில மற்ற இடங்களில் தோன்றி இருக்கிறார்கள். இந்த பிசாசு தன்னுடைய பொய்யின் ஆவியை கிறிஸ்தவாக நம்ப பண்ணி நடிச்சு, அதுல பேர் தான் ஆன்டி மெஷியா. கிறிஸ்துவின் பகைவர் பலர் எங்கு ஏற்கனவே இருக்கிறார்கள். எனவே முடிவு நெருங்கி இருக்கிறது என்பதை இதனால் அறிகிறோம். Please always remember, யோஹானன் இதை சொல்லி ஏறக்குறைய 1900 வருஷங்கள் 100-200 வருஷம் அல்ல, 1 millennium, almost 2 millennium, almost are gone. அவர்கள் நம்மை விட்டு, நம்மை என்று சொல்லுகிற நேரம் யோகானன் தன்னையும் சேர்த்தல்லவா சொல்லுறான். தமிழ் விளங்கணுமே. இந்த போலி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் வழியிலே உள்ளே போலி கிறிஸ்துவின் சாத்தானின் ஆவி. ஓ அவன் அந்த சபையில இருந்துட்டு பேயாட மாட்டான், போய் வெளியால காவடி எடுக்க மாட்டான், தீப்பாக மாட்டான். அவன் தன்னை காண்பிப்பான். I'm a Christian, tongue talking, நிறைய அதான் அந்நிய பாஷையா இல்ல. No, it's not. நாங்களும் என்னையும் சேர்த்து சொல்றோம், நாங்களும் வஞ்சிக்கப்பட்டோம். அந்நிய பாஷை ஒன்று இருக்கா? ஏன் இல்லாம நீ சுச்சு அது இல்லை, அது பிசாசின் சுச்சி. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். இந்த பிழையான டூப்ளிகேட் இயேசுவை கொண்டவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போனார்கள். So they left Yohanan assembly. அவனுடைய அசம்பிளியை விட்டு போயிட்டான். அசம்பிளி கூட்டம், அசம்பிளி ஆஃப் காட் ஒரு கூட்டத்துக்கு பேர் ஏஓஜி. அந்த மாதிரி
அவங்க சோச்சொன்னி சொல்ல மாட்டாங்க யூதர்கள். அது கிரேக்க சொல்லும் இல்லை, இங்கிலீஷ் சொல்லும் இல்லை. கற்கா குர்கா என்ன குறுக்காயோ இதுக்குள்ள வந்த எக்லேஷியாதான் சரியான பெயர். வெளியே அழைக்கப்பட்டவர்கள். ஆகிலும் அவர்கள் வெளியே போனாக்கள் எல்லாரும் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. திரும்பவும் அந்த சொல் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. Come on, John, what's happening here? அப்ப there is a division, ஒரு வித்தியாசமான குரூப். விளங்கும்படியா சொன்னால் இயேசுவின் உவமை தன்னுடைய நேரத்திலே வராரே தன்னுடைய விதையாகிய கோதுமை விதைக்கிறார். அவருடைய வார்த்தை நலராக இருக்கு. பிசாசு இரவோடு இரவாக அங்க அதை பார்க்கிற ஊழியர்கள் ஏமலாந்தியர்களாக விழிப்பாய் இல்லாத நேரத்தில் இந்த பிழையான விதைகள் களைகள் என்று இயேசுவா சொல்லப்படுகிறது. அவனுடைய பிள்ளைகளான போலி கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்ட நடிக்கும் ஆவிகள் அவர்களுக்குள்ளே அதை கொண்டதை நாட்டி போட்டு போறான். எப்படி இந்த பிசாசின் பிள்ளைகளான கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள சகோதரர்கள், போலி கிறிஸ்தவர்கள், கள்ள புசலர் மேய்ப்பர்கள், கள்ள போதையர்கள் எப்படி சர்ச் சபை எனப்பட்ட ஒரு மண்டபத்துக்குள்ளே நுழைந்தார்கள் என்பதை இன்னும் ஒரு இதில் பார்ப்போம். இவைகளோருக்கு அறிந்தா அது இருதயத்திலே வைத்துக் கொள்ளும். எப்படி நுழைந்தார்கள்? சிலர் உங்கள் கூட்டத்துக்குள்ளே பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். யூதா எழுதினான் 4வது வார்த்தை 1:4 ஒரு அதிகாரம் தானே. இயேசுவை மறுதலிக்கிற அது என்னாவி? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, அவருக்கு ஒப்பு கொடுக்காத, அவர் தேவனுடைய மகன் என்றும் அவராலே பூசப்பட்டவர் மெஷாயா என்றும் ஏற்றுக்கொள்ளாத ஆக்கள் பக்க வழியாய் உள்ள வந்திருக்கிறார்கள். That's what John is telling us. 1900 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படி இருக்கு. வழக்கமாக எப்படி வெளிச்சம் இல்லாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள்
சபை எனப்பட்ட கூட்டத்துக்குள்ளே நுழைந்தார்கள் என்பதை ஆராய்ந்து நாங்கள் பார்க்கிறவது. குடும்பமோ தனிப்பட்டாக்களோ ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு சேர்ச் எனப்பட்ட கூட்டத்துக்குள்ள வந்தா, ஹலோ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படி அவ்வளவுதான் கேட்கிற, உள்ளுக்கு என்னன்னு பாக்குறது இல்ல. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்பொழுது ஆராய்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, the demon spirit of anti-Messiah. அதை குறித்து பேசும் பொழுதுதான் இன்னும் ஒரு இயேசுவா என்று பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறான். இன்னும் ஒரு இயேசுவா, இன்னும் ஒரு ஆவி, இன்னும் ஒரு நற்செய்தி. பவுலும் இதை எழுதி ஏறக்குறைய 1900 வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் போயிட்டது. இப்ப எப்படி இருக்கும் என்றது யோசித்து பார்க்க வேணும் உட்கார்ந்து. எத்தனை பேரால நிறைஞ்சிருக்கும். சில சபைகள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கடுகு விதை உழைத்து அதனுடைய வளர்ச்சி அளவு இருக்கிறது. வளர்ச்சி அளவு, ஒவ்வொரு மரத்துக்கும் வளர்ச்சியின் அளவு இருக்கிறது. அது கடுகு விதை. இதை இப்ப தென்னை மரத்துக்கு மேலால போய் வாகை மரம் ஆகி போனா பறவைகள் வந்து கூடு கட்டி அங்கே தங்கம் என்று இயேசுவா சொன்னார். உலகெங்கும் இப்படிப்பட்டதான கூட்டங்கள் ஒரு ஆராதனையிலே 1,00,000 பேர், 1,50,000 பேர், அதற்குரிய பில்டிங்ஸை காட்டியிருக்கிறார்கள். இதுக்குள்ள உண்மையான இயேசுவை கிறிஸ்துவை உடையவன் எத்தனை பேர், மற்றாக்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் எத்தனை பேர் கண்டுபிடிக்க முடியாது. No way. இத்தனை பேருக்குள்ளும் ஒரு பிசாசின் ஆவி இல்லையா? விடுதலை நடக்க தொடங்கினால் பிச்சை வேண்டாந்தாயே நாய பிடிச்சா காணுமண்டு எத்தனை பேர் எக்ஸிட் வழியாலே அல்லது ஏறி பாஞ்சு விழுந்து ஓடுவார்களோ தெரியாது. கொட்டுக்கப்படும் the anointed word, முத்திரை போட்ட வார்த்தை இயேசுவிடம் இருந்து பெற்று அவர் வழிநடத்துதலை கொடுக்கும் நேரம், இதுக்குள்ளே இருக்கிற சனத்தொகைக்கு உள்ளே பதுங்கி இருக்கும் பாம்புகள், புட்டயங்கள் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? மேலே இருக்கிறவர்கள் மேல் தட்டுகளிலே உருண்டு வந்து விழுவார்கள். எல்லாரும் பைபிளை அறிய ஆரம்பிச்சால் எப்படி இருக்கும்? அல்லது கையில வச்சிருக்கிற போத்தல Can you say? இது சாதாரண பொது அறிவு.
பொதுவாக தியானம் பண்ணி பார்க்க நான் சொல்லுகிறேன், அவங்கள்ட்ட 1 லட்சம் இல்ல 5 லட்சம் இருந்தாலும் எங்களுக்கு என்ன? ஆனால் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். Imagine how many people கட்டுகளோடு அந்த கிறிஸ்துவின் ஆவியோடு கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள். They want to gather, they want to have just fun. Somebody who will tell them some jokes. முஸ்பாதிகளை எல்லாம் கதைச்சு கண்டிக்காம, ஹே மனம் திறப்பு, you know, that's up to them. சரி, இப்ப நாங்கள் இந்த ஆவியை குறித்து நாங்கள் ஆராய்கிறோம். தேவனிடத்திலே இருந்து புறப்பட்டு வரும் ஆவி பரிசுத்த ஆவி, டேடியுமானும் பிசாசினிடத்திலே இருந்து புறப்பட்டு வரும் ஆவி அதனுடைய வேலை உண்மையான கிறிஸ்துவை மெசியாவை காப்பி அடிப்பது. காப்பி அடிச்சு நெல்லோட கோதுமையோட களைகள் வளர்றது போல அவன் கொண்டு வந்து வளர வைப்பான். இதுதான் நடக்கிறது. இந்த ஆவியை உடையவர்கள் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியவே மாட்டார்கள். உண்மையிலேயே நடக்க முடியாது. சிறுவர்களோ வாலிபர்களோ தாய்மாரோ தகப்பன்மார், they cannot obey. அவர்கள் உண்மையாக உண்மைத்தனத்திலே வாழ மாட்டார்கள். ஏன்? பிழையான ஆவி, பிழையான டூப்ளிகேட் மெஷியா. அவர்கள் தங்கள் கேரக்டராலை காட்டிக் கொடுப்பார்கள். இவர்களைத்தான் யோவான் சொன்னான், அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடையவர்கள் சரி, உன்னை சஸ்பென்ஸ்ல வைக்காம யோவான் 1:1. 1 யோவான் 1 அதிகாரம் 2:3. அந்த வாழ்க்கை வெளிப்பட்டது, டேடியின் இடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாய நித்தியமாயிருக்கிற அந்த வாழ்க்கையை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டு கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாஷையை பார்த்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஐக்கியம் டேடியோடும் அவருடைய மகனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இதான் இந்த குரூப். யோவான் குரூப் யாரு? அவர்களுடைய அடிப்படை உண்மை அது. உங்கள் நீங்கள் என்று சொல்லுகிற எழுதப்படுகிற இந்த குரூப் யாரு? ஒரு காமன்
ஒரு பொதுவான காரியம், எங்களுடைய ஐக்கியம். இப்ப எங்கள் என்று சொல்ற நேரம் யோகானனும் எழுதப்படுகிற ஆக்களும் எங்களுடைய கொய்னோனியா ஐக்கியம் ஃபெலோஷிப் டேடியோடு அவர் மகனாகிய இயேசுவா மெஷாயா, அதுதான் உண்மையான மெஷாயா. டேடியின் மகன் அதை வந்த தேவனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு தேவன் மகன் இயேசுவ, அவர்கள் 2 பேரோடும் எங்களது ஐக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப வெளியிலே போனவர்கள் யோவான் குரூப்பை விட்டு கடந்த 2000 வருஷங்களாக 2 மில்லேனியம் வெளியே போய்கொண்டிருக்கிறவர்கள் குரங்களை போல தாவி 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 மரமுட்டை மரம், அந்த மரமுட்டை இந்த மரம், all the monkeys and orangutans. அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, இது ஒரங்குட்டான் கேம் விளையாடுறாங்க. எங்களுடையவர்கள் அல்ல, பிரிந்து போனவர்கள். பிரிந்து போனவர்கள் டேடியையும் மகனையும் அவர்களோடு ஐக்கியம் இல்லை. அவர்களது ஐக்கியம் ஒரு ஆவியோடு 325 மெஷியாவுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆவி, தரமான ஒரு பொன் ஆட்டுக்குட்டி. அவர்களுக்கு பொன்னாட்டுக்குட்டி சேனாய் மலையிலே ஷபவுட், அந்த கட்டளையாய் இருக்கிறவர், வார்த்தையாய் இருக்கிறவர், உண்மையாய் இருக்கிறவர், ஆலோசனையாய் இருக்கிறவர், Yeshua the Messiah, he was giving the Torah. இந்த ஆவி வந்து அந்த கிறிஸ்துவினாலே தோராக்கு ஏற்றுக்கொள்ளாது, கீழ்ப்படியாது. எதற்கு? வெளியே போனவர்கள் யோஹானனின் கூட்டத்தில் இருந்து டேடியை மகனோடு ஐக்கியம் இல்லாதவர்கள், அப்படியான ஒரு பிசாசின் ஆவி. And that spirit Yohanan is naming as anti-Messiah, அந்த கிறிஸ்துவின் ஆவி. அதுக்குத்தான் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்து என்னிட இருக்கிறது உண்மையான மெஷாயாவா அல்லது டூப்ளிகேட் ஆன்டி மெஷாயாவா செக் பண்ணி பார்க்காட்டி அவர் சொல்ல இருக்கிற ஒரு சொல், நான் படிப்பிச்ச 10 கன்னியர்கள் ஞாபகம் இருக்கா? ஓகே, இந்த எண்ணெயையும் விளக்கையும் எல்லாத்தையும் விட, எண்ணெயும் தேவையில்ல, விளக்கம் தேவையில்ல. அது இப்ப கச்சமான காரியம் இந்த நாட்களுக்குள்ள இலங்கையில் விடுங்க. இவர்கள் எண்ணெயை மாற்றி வச்சுட்டு ஊட்டி எடுத்தது கடைசி அவங்க வர்றதுக்கு முதல்ல கதவு மூடப்பட்டாயிட்டு
புத்தியுள்ள அந்த பெண்கள் உள்ளே போனார்கள். கதவு அடைக்கப்பட்டது. இவர்கள் வந்து எங்களுக்கு தரவும், எஜமானி எங்களுக்கு தரவும். உள்ளே இருந்து எஜமானாகிய யெகோவா என்ன சொன்னார்? அந்த ஊமையிலே, நான் உங்களை அறியேன். அதனையும் உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏன் போட்டாரோ தெரியா எனக்கு. அவரே உண்மை. I do not know you for sure. Tell you the truth. சபையிலே இருந்தவர்கள், அவரது வருகைக்காக காத்திருந்தவர்கள், வேத வாக்கியங்களை கேட்டவர்கள் நோட்ஸ் எடுத்திருக்கலாம், அறிக்கை பண்ணியிருக்கலாம். What was the answer? மறுபடி, நான் உங்களை ஒரு காலம் அறியேன். ஓகே, இந்த வார்த்தையை வச்சு யோஹானன் 10:15 பாருங்க. என்ன போட்டுருக்காங்க? நான் என்னுடையவைகளை, எனக்கு சொந்தமானவர்களை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு. அப்ப இவர்கள் நோக் பண்ண அவர் சொன்னால், உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று. முடிஞ்சது. அவர்கள் அவரது ஆட்டு மந்தையிலே ஆடுகளாக இல்லை. அவர்கள் உண்மையாக அவரை பின்பற்றவில்லை. அவர்களுடைய பொய்யான ஒரு அந்திகிறிஸ்துவின் ஆவி எங்க போகுது? அவருடைய பிரசன்னத்தை, இயேசுவின் ஆவியை உடையவர்களாக இருந்தால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவாரா? என்னன்னு அதுக்கு தான் உன்னை செக் பண்ணி பார். நாளைக்கு இன்றைக்கு நாளை நடப்பது என்னன்னு தெரியாது. போராட்டங்கள் இதெல்லாம் நடந்து 2 மாதமாக. இன்றைக்கு நம்ம புதுசா சொல்லுங்க, என்ன நடக்கும்? செத்தவர்கள் செத்தவர்களோடு மோதுகிறார்கள். இது இங்கே பதியுமா? நீ உண்மையான இயேசுவை டேடியும் மகனும் ஒரே ஆவி பரிசுத்தாவியை கொண்டு உள்ளே அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையிலேயே நீ பின்பற்றும் நேரத்திலே உன் வெளிச்சம், நீதிமொழிகள் 4:18 படி அதிகமாய் வெளிச்சமாகி கொண்டு போகும். ஆனால் உன் புருஷன் அல்லது மனைவி அவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் ஆவி அல்லது அவர்கள் வேறு மதமாக இருந்தால் வேறு ஆவிகள் இருந்து உனது வெளிச்சத்தை எதிர்க்க தொடங்கும். அது இப்பொழுதே தொடங்கி இருக்கிறது.
உன் வெளிச்சம் பெருக உன் புருஷனுக்குள்ளே இருக்கிற இந்த மண்டியிட்டு நடித்த அந்த கிறிஸ்துவின் ஆவி உண்மையற்றவர்களாக வைத்திருந்த இந்த பிசாசின் ஆவி உன் புருஷனுக்கூடாகவும் மனைவி கூடாக மோதியே தீரும். சில வேளைகளிலே உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன், அல்லது நட உன்னை பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே நட, செவி உள்ளவன் கேட்க கடவான் இப்பொழுதே துவங்கி இருக்கிறது. அதுதான் டடியோடு மகனோடும் ஐக்கியப்படும் ஜனங்களோடு அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்க முடியாமல் யோகானனின் அசம்பிளியை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. எங்களுடையவர்களாய் இருந்தால் எங்களோடு சேர்ந்து டேடியையும் மகனையும் பின்பற்றி தொழுதவர்களாய் இருந்தால் நம்முடைய இருந்திருப்பார்கள். இப்ப நம்முடையவர்கள் அல்ல என்று காண்பிக்க அவர்கள் பிரிந்து போனார்கள். ரெண்டு நிலையிலுமாக நடக்கிறது. இன்னமுமாக கிறிஸ்தவ சபை கிறிஸ்டியன்ஸ் என்று அழைக்கப்படும் கூட்டத்துக்கு உலகம் அறிவு இல்லை. யாருக்கு பின்னாலே நான் போகிறேன், என் யோசனைகள் மாறி இருக்கிறதா, நாளாந்தம் உண்மையிலே நடக்கிறேனா, என்னுடைய ஐக்கியம் யாரோடு, டேடி மகனோடுமா அல்லது மரியாளோடா அந்தோனியாரோடா? பிழைச்சு போயிருமே. உன் கத்தோலிக்க புத்தகத்தை வேத புத்தகத்தை திறந்து வாசிச்சு பாரு. தேவனுடைய வார்த்தை பொய்யாக முடியாது. யாரோடு ஐக்கியம் வைக்கிறாய்? மரியாளுக்கு இயேசுவா யார் என்று தெரியும். ஒரு அற்புதமும் செய்யாத நேரத்தில் எனக்காக மகனிட்ட போய் சொன்னது அவர்களுக்கு வைன் முடிஞ்சு போச்சு. Why? What a wonderful lady Mary is. உயிர்த்தெழுதல் நாள் வரும். மேரி சவக்குடியில் இருந்து எழுவாள். மற்றவர்களே போவார். David, like Samuel, like Abraham, Isaac and Jacob, she will arise. பிரிந்து போனவர்கள் பிசாசின் ஆவியை கொண்டவர்களாக, அந்தி கிறிஸ்து, அந்தி என்றது தமிழ் அல்ல, போலி கிறிஸ்து எதிர்க்கும் உண்மையான கிறிஸ்துவை எதிர்க்கும் ஆவி, அதான் பிரிந்து போனார்கள். Very simple. They have no fellowship with the Father and the Son. And I'm going to prove it by the scriptures.
வாக்கியங்களை கொண்டு நிரூபிக்க போகிறேன். அவருடைய உதவியோடு இந்த பிரிந்து போனவர்கள் எல்லா இடத்திலும் உலகத்திலே டேடியும் மகனையும் ஐக்கியமாய் கொண்டவர்கள் கூட்டத்தில் இருந்து பிரிந்து போனவர்கள் ஏன் அதை நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு இன்னும் வரவில்லை. Now we're going to see the character of the demon spirit. I told you we are not dealing with the varapura and the ஒரு மனுஷன் பிசாசின் no, the demon spirit of anti-Messiah. Demon spirit, பிசாசின் ஆவி. முதலாம் யோகனான் 2:22. யேசுவை மெஷாயா கிறிஸ்து அல்ல. கிறிஸ்து கிரேக்க சொல், மெஷாயா எபிரேய சொல், ரெண்டும் சேம். ரெண்டு சொல்லும் அவருடைய யேசுவின் பெயர், தேவனுடைய மகனின் பெயர் அல்ல. It's a title name. Holy Spirit மாதிரி. அது ஒரு ஆள் அல்ல. Holy Spirit, title name for daddy and son. ஒரே ஆவி. அவர்கள் பரிசுத்தர்கள், ஆவியாயிருக்கிறார்கள். ஒரே ஆவி. டாடி மகனிலே, மகன் டாடியிலே. ஓகே. Now, யேசுவை கிறிஸ்து அல்ல என்று ஏற்றுக்கொள்ளாதவன், மறுக்கிறவன், மறுதலிக்கிறது என்ற சொல் நீ வாழ்க்கையிலே, நாளாந்த வாழ்க்கையிலே பாவிக்கிறதா? அப்படியா சொல்ல நீங்க என்ன சொன்னீங்க? நான் மறுதலித்தேன் அப்படி சொல்ற. அவன் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதான் மறுதலிக்கிறது என்றால். அவளை பத்தி சொன்ன, நீ அவரோட இருந்த ஒரு ஆள், பீட்டருக்கு சொன்ன ஒரு பொம்பளை மறுதலித்தான் என்று வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. பீட்டர் அவள் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. No, I'm not the one. விளங்குதா? அந்த பொம்பளை கேட்கிறாள், எனக்கு தெரியும் நீ அவரோட இருந்தது. அப்பா அவன் மறுதலித்தான் என்று போட்டிருக்கு. அவன் சொன்னான், இல்லை எனக்கு அவரை தெரியாது. யேசுவா கிறிஸ்து அல்ல என்று ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவனே அல்லாமல் வேறார் பொய்யன்? பொய்யன் பொய்யன் என்று யேசுவா யாரை சொன்னார்?
பரிசேய சதுசேயர்களின் தகப்பனாக இருந்த அவர்களுக்கு தெரியாத இந்த பெயர் அதை தனியா போடுங்க பேனர். எட்டு 44 இருக்கிறது. உங்கள் தகப்பன் பிசாசு. Alright? அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமா இருக்கிறான். That's right. அப்ப இங்க இயேசுவா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனாலே பூசப்பட்டவர் அல்ல என்று ஏற்றுக்கொள்ளாதவனே அல்லாமல் யார் பொய்யன்? See the demon spirit, satanic spirit. இப்ப பாருங்க, பிதாவையும் மகனையும் மறுதலிக்கிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன், ஐக்கியம் இல்லாதவன், அவர்களுக்கு ஒப்பு கொடுக்காதவன், நடிக்க மகனையும் அவர்களோடு நெருங்கிய உறவு இல்லாதவர்கள், யோவானன் சொன்ன மாதிரி அவர்கள் கூட்டத்தோடு இவன்தான் அந்த கிறிஸ்து. மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து என்றால் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாயிருக்கிறான். உண்மையான மெசியா இயேசுவா அவனுக்குள்ளே அவளுக்குள்ளே இல்லை. So what we learn from here, பிதாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை, நித்தியத்துக்குமாக இருந்த உறவு, ஐக்கியம், அது உயர்ந்த தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்தவன் அவருடைய மகன் வார்த்தையாக இருந்தவர் இயேசுவா மெஷாயா பிறந்த நேரம் இயேசுவா என்று பெயர் கொடுத்த தகப்பன் இவர்களது ஐக்கியத்தை முழு மூச்சாக இவர்களது ரிலேஷன்ஷிப் அதை வருகிறான். யார்? பிசாசின் ஆவியாகிய அந்தி கிறிஸ்து, ஆன்டாய் மெஷாயா, அவர்களுக்கு இருக்கும் ஐக்கியத்தை. அதனால்தான் இந்த கேரக்டர் யோவானன் அசம்பிளியில இருந்தவர்கள், அவர்கள் டேடியோடும் மகனோடும் ஐக்கியமாக இருந்தது. அது அவனுக்கு பிடிக்காம பிரிந்து போனார்கள். விளங்கிட்டுதான் they couldn't stand. டேடியோன்னு சொன்னாலே பேய்க்கு கோபம் வருது. அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தேன், ரோமன் 8ஆம் அதிகாரத்திலே அடிமைத்தனத்தின் ஆவியை சுபாவத்தை பெறாமல் அப்பா பிதாவே என்று போட்டிருக்கு தமிழ்ல. அபா அபா அரபிக் சொல் ABBA. அந்த அரபிக் சொல்லுக்கு கிட்டடியாக ஹீப்ரு பைபிள்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் சொல் எது தெரியுமா? அபாக்கு டேடி. டேடி என்றுதான் நீ கூப்பிடுகிறாய். யார் அப்படி எங்களுக்கு வழி நடத்தினது? அது இந்த தேவன் நம்முடைய டேடியும் அவர் மகன் Yeshua, the Master. When I read that from the Hebrew Bible,
எப்படியெல்லாம் வழி நடத்தி இருக்கிறார். நாங்கள் அதி உயர்ந்த தேவனை டேடி என்று அழைக்க விருப்பப்பட்டு அவரும் மகனுமாக யோசுவா வந்து குடியிருந்து பிள்ளைகளின் சுதந்திரத்தை கொடுத்து நாங்கள் அவரை டேடி என்று கூப்பிட வச்சிருக்கிறார். அந்த ஆபா தான் அரமைக் சொல், அரபிக் அல்ல, அரமைக் சொல். அதுக்கு க்ளோஸ் ஆகி இருக்கிற ஆங்கில சொல் டேடி. தமிழ்ல அப்பான்னு போடுறது. That's okay. Daddy. ஹீப்ரு பைபிள் வச்சிருந்தால் திறந்து பார், நான் சொல்றது சரியா? Not only Yeshua, அவர்தான் மெஷாயா, தேவனாலே பூசப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ளாத இந்த ஆவி டேடியும் மகனினுடைய ஐக்கியத்தை முழு மூச்சாய் வெறுக்கிறது. டேடியும் மகனினுடைய ஐக்கியத்தை முழு மூச்சாக வருகிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தூய ஆவியை விசுவாசிக்கிறோம் என்று ஒரு காரியம் 325 இந்த நைசின் முதலாவது கிரீட், இது ஆறு சொல்ல சொன்னது. இப்படியான ஒரு தூயாவி அல்லது பரிசுத்த யார் சொன்னது? டேடி சொன்னாரா? மகன் யேசுவா சொன்னாரா? அது உயர்ந்த தேவன் அவருடைய டேடி யேசுவாவின் வாயிலே போட்டாரா? தேவன் மட்டில் விசுவாசமாய் இருங்கள், என்னிலும் விசுவாசமாய் இருங்கள். எஸ், யோகானன் 14:1. யார் தூயாவியை விசுவாசிக்கிறோம் என்று போட சொன்னது? பிசாசினாலே வழி நடத்தப்பட்டார்கள். யாராவது இதை கண்டால் பிலீவ் இன் தி ஹோலி ஸ்பிரிட் என்று கால் பண்ணி போட்டு என்ன வந்து சந்திக்கலாம். உடனடியாக உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன். பைபிள்ல காட்டினால் அந்த புறாவை போட்டது புறாவின் வடிவத்திலே டேடியின் ஆவி. டேடி ஆவியாயிருக்கிறார். அவர் வந்து அளவில்லாத பிரசன்னத்தை அவருக்கு கொடுத்தார். யார் அவர்? யேசுவ மெஷாயா. ஓகே, டேடி அவருடைய பிரசன்னம். இயேசுவா எப்பொழுதும் சொன்னார், டேடி என்னை தனியாக இருக்க விடவில்லை, அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறேன், நான் தனியாக இல்லை. யூதர்கள் பரிசேயர் சதுசேயர் வெளியிறங்குமாக கண்டது இயேசுவா, மனுஷனாய் பிறந்த இயேசுவாவை உள்ளே குடிகொண்டிருந்த அவருக்குள்ளே டேடியை யெகோவா யாவே அவர்கள் எப்படி காணலாம்?
தண்ணீருக்கு முன்பாக மகன் உட்கார்ந்திருக்கிறார். கீழே யார் தெரிகிற ஷாடோ டாடி. Now, I'm taking you somewhere. இந்த ஆவி டேடியை மகனை அவர்கள் ஐக்கியத்தை நித்தியத்துக்குமாக இருந்த ஐக்கியம், இருக்க போகிற ஐக்கியம், முழு மூச்சாய் வெறுக்கும் ஆவி. அப்ப இது என்ன செய்தது? 381 இதோட சேர்ந்து கூட்டண்டு கூட்டி தூயாவியை விசுவாசிக்கிறோம் என்று வந்து இறங்கினார்கள். வஞ்சிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. தந்தையிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் ஆண்டவராக்கப்பட்டார்கள். மூன்றாவது ஆவியண்டு இல்லாத ஒரு ஆவிய உயிரளிப்பவருமான உயிரளிக்கிறவர் யேசுவா. உயிர்ப்பிக்கும் ஆவி ஓமா இல்லையா? The resurrected Messiah is the life giver. இப்ப என்ன பண்றார்கள்? உயிரிழப்பவருமாகிய தூயாவியை நம்புகிறோம். எவ்வளவு கூட்டப்பட்டது தூயாவியை நம்புகிறோம் என்றுதான் தொடங்கின. இப்ப அப்படி இப்ப பாருங்க, அவருடைய புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்பவர். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆந்தாவதென்றது ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் வருகின்றார். இறைவாக்கினர் வழியாக பேசினவர் இவரே. இந்த மூன்றாம் ஆளாவி இறைவாக்கினர் ஊடாக பேசவில்லை. பீட்டர் ராயப்பர் சொன்னார். 1:10-11 பேரு மெஷியாவின் ஆவி பேசியது. ஐயோ ஐயோ, வானமே கேள், பூமியே நடுங்கு. எப்படி திருக்கால் விளையாடி இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப 325 அப்படி தொடங்கி 381 அந்த பிக்சர் நாளளவில் அத பாருங்கள். இந்த பிரமாணம் இவர்கள் கொண்டு வந்த கிரீட் 381 மெஷியாவுக்கு பின் அங்க நின்ற புறா பெருசாகிட்டு. புறா யார் என்று சொல்லுகிறார்கள்? பரிசுத்தாவி தாங்கள் கண்டுபிடித்த மூன்றாம் ஆள். நடி சொல்லாத மூன்றாம் ஆள், இயேசுவா சொல்லாத மூன்றாம் ஆள், அப்போஸ்தலர்கள் சொல்லாத மூன்றாம் ஆள். காட்டன் 10,000 ரூபாய் ஞாபகம் இருக்கா? இப்போதைய நிலைமை என்ன? சரி, டடியை இல்ல
மகனும் இல்ல, சூரிய கிரணம் நடந்த மாதிரி மறைச்சாச்சு. இந்த 3ஆம் ஆளை மையமாக வைத்து கிறிஸ்தவ சபைகள், கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், ஆவிக்குரிய சபைகள், வெள்ளக்காரன், கருப்புக்காரன், பலன், அமெரிக்கா, கனடா, யூரோப் எல்லாரும் விழுந்தார்கள் குழியிலே. காரியம் இப்படி இருக்க, அந்த படத்தை பாரு. இவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளே இருந்து வந்து டடியை மகனை மறைச்சு போட்டு அவர்கள் ஐக்கியத்தை இன்று வரை செயல்படுகிறது. இதைத்தான் 1 யோவான் 2:22 யேசுவே மெசியா அல்ல என்று மறுதலிக்கிற ஏற்றுக்கொள்ளாதவனே அல்லாமல் ஒரு யார் பொய்யன்? பிதாவையும் மகனையும், டடியை மகனையும், அவர்களது ஐக்கியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவனே அந்த கிறிஸ்து, அந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவளாய் இருக்கிறார். உனக்கு யாரோட ஐக்கியம்? யார்? ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் அதி உயர்ந்த தேவனே. யோவான் 4:24 ஆவியிலும் உண்மையிலும் அவர்கள் மூலமாக இயேசுவா ஆவியாயிருக்கிறார். அவர் மூலமாக, உண்மையின் மூலமாக தொழுது கொள்ளணும் டேடியை. அதிவந்த தேவனே, so இந்த பிசாசின் அந்த கிறிஸ்து ஆவி முதலாவது வேலை உண்மையான கிறிஸ்துவை, மெசியாவை எதிர்க்கும் ஆவி. It is against the true Messiah. இந்த ஆவி பரிசேயர் சதுசேயர் கூடாக, மற்ற யூதர்களுக்கு கூடாக எப்படிப்பட்ட ஆவி இயேசுவா உண்மையை சொல்ல வந்தவருக்கு எதிர்த்திருக்கும் என்பது இப்போதாவது வெளிப்படுகிறதா? இந்த ஆவியை உடையவர்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, உலகெங்கும் கிறிஸ்தவ கூட்டங்கள், சபைகள் எனப்பட்ட கூட்டங்களிலே நிறைந்து வழிகிறது. இப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு உண்மை இல்லை, நேர்மை இல்லை, வெளியரங்கமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள் இன்று வரை. No faithfulness. வெளிப்படுத்தின புத்தகம் 17:14 என்ன கூறுகிறது? அவரோடு இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். உண்மை உள்ளவர்கள் மற்றவர்கள் அவரோடு இருக்கப்பட முடியாது. Firstly they are called and then they are chosen. ஏனென்றால் அவர்கள் அவரை பின்பற்ற தெரிவு செய்து ஒப்பு கொடுத்தார்கள். யார் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டவர்கள்? யார்? உண்மை உள்ளவர்கள். என்ன வாசிக்கிறாய்?
உண்மை உள்ளவர்கள் அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் உண்மை இருந்ததா? நோ. அவர்கள் வேறு ஒரு மெஷியாவின் ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி. கதியா செக் பண்ணு. உன் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு தெரியாதா? அவுக்கு போய் சொல்றது. உனக்கு தேவையான கட்டங்கள் சம்பவங்கள் தான் போய் சொல்றது. அது தேவனுக்கு தெரியும் தானே. நாங்கள் எல்லாரும் அதைத்தானே செய்யறாங்க. சமுதி காசோ இந்த காசோ அதுக்கெல்லாம் மாயமானம் இருக்குதா? உனக்கு தெரியும். கபடங்கள், பொய் பேசி தெரிகிறது, களவெடுக்கிறது, ஆக்கள்ற காணிய பூமிய. அப்படியான ஒரு ஜீவியத்தில் ஒரு யூதன் இருந்தான். அவன் தேவாலயத்துக்கு போனான், ஆராதனையில் ஈடுபட்டான். அவன் தசமாக காணிக்கை போட்டிருப்பான். ஆனால் இயேசுவை சந்தித்த நேரம் களவெடுத்த பொருட்கள் அங்கே இருந்தது. அவரது சந்திப்பினால் அவரது இருதயம் சுவாபம் மாறி போய் அவளை எடுத்துக்கொண்டது எல்லாருக்கும் முன்னாலே நான் இதை கொடுப்பேன் என்று சொல்லி போட்டான். மரத்தில் இருந்து பார்க்க போன சகையு, இந்த மரம் சின்ன ஒரு கண்டாக உழைக்கிறதுக்கு முதலே டேடி மகனும் அறிந்திருந்தார்கள். இந்த மரத்திலே ஒரு மனுஷன் வந்தது இயேசுவினால் கீழே இறங்க சொல்லப்பட்டு செக்கமோட்ரி அந்த மரத்தின் பேரும் போட்டுப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? மெஷியாவின் ஆவி, டேடியின் ஆவி, மெஷியாவின் கேரக்டர், இயேசு கிறிஸ்துவின் டேடியின் கேரக்டர். அப்ப 2 பேரும் உள்ளே இருந்தா ஒரே ஆவியாக. யோவான் 14:23 படி உனக்கு யாருடைய கேரக்டர் இருக்க வேண்டும், யாருடைய குணாதிசயம் இருக்க வேண்டும்? கள்ளனா, பொய்யனா, விபச்சாரக்காரனா, அடிக்கடி பாவத்தை செய்ய கொண்டு இருந்து சுக்கன் கொண்டாடுகிறவனா? கிறிஸ்துமஸ் ஓடி வலிக்குது, என்ன வடிவா தெரியுது. டேடியோட மகனோடு நெருங்கிய உறவும் ஐக்கியமும் வைத்திருந்தால் அவர்களது சுவாபம் எங்களுக்குள்ளே அதிலே பங்கெடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டோம். எபிரேயர் 6:5, 2 பேதுரு 1:4. பரிசுத்தாவியோடு பங்காளிகள் சொன்னால் அவருடைய சுவாபம் கரெக்ட. பரிசுத்தாவி, அவர் பரிசுத்தர், அவர் ஆவியா இருக்கிறார். So we are called to partakers of the divine nature. அது உறைஞ்சப்படும், நாளாம் தமிழ்களுக்கு உறைஞ்சப்படும். வெளிதேசத்திலே காரில் அங்கே போற நேரம் வீட்டு நாயை கொண்டு போவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க, காரங்க இல்லாத நேரத்தில் கண்டா ஏற்றிட்டு போக உள்ளுக்கு ஏறணும்னு புழுத்த நாய் மனம்.
ஏன் ஒரே கொண்டு தெரிகிறது. அவன் வேலைக்கு போவான், அவன் ஓடாவி அல்லது மேசன், நாய் பக்கத்தில் இருக்கும். எத்தனை இடம் அல்லது விண்டோ கொஞ்சம் சம டைம்டா எட்டி வழியால பார்த்துட்டு கொண்டிருக்கிறான். அவன் விட்டு இறங்கி கடைக்கு போவான். அப்படியே அவர்கள் பெற்றா அதுக்கு உள்ளுக்கு வண்ணம் சொல்லுகிறான். டேடியும் மகனும் எங்களுக்குள்ளே கூடியிருந்தார். அவங்களோட மனமாகிய கரெக்டா எங்களோட கொஞ்சமாவது பூசப்படுற இல்லையா? அது உனக்கு கோபம் வந்த டண்டா ஒரு அடிக்கு நாக்கு வழியால கொண்டு வர எத்தனை பேர் உறுதி வச்சிருக்கிறாய்? ஐயோ பாவம், பேய் வஞ்சிச்சு போட்டு எத்தனை பேர். சுனாமி முதல்ல வந்த சூறாவளி, I was abroad at the time, probably it was 1978. என்ன மக்கள்ல பொய்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சபையினப்பட்ட கூட்டங்களிலே. மனுஷனாக வந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பூசப்பட்ட என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அந்த கிறிஸ்து வினாவி. அடுத்தது அவர்களுடைய டேடியின் மகனுடைய ரிலேஷன்ஷிப். நெவர் ஃபர்கெட் திஸ். அந்த இருக்குது டேடியை மகனையும் ஏற்றுக்கொள்ளாதவனே, அதாவது அவர்களது ஐக்கியத்தை அந்த கிறிஸ்து அவருடைய ஆவி. மகனை ஏற்றுக்கொள்ளாதவன் 23 பிதாவை உடையவன் அல்ல. 23 இதோட 14, 23 கனெக்ட் பண்ணணும் உங்களுடைய இருதயத்தில். யோவானன் 2 அடிமானும் தான் வந்து குடியிருக்கிறாங்க. ஓகே, அந்த 23 பார்த்துக்கொள்ளு. இங்க மகனை ஏற்றுக்கொள்ளாதவன் அவரே தேவனாலே அனுப்பப்பட்டவர், அவராய் தேவனாலே பூசப்பட்டவர், அவரை தான் தேவன் அனுப்பி வைத்தார். உண்மையான விஷயம். அதை ஏற்றுக்கொள்ளாதவன் டேடியை உடையவன் அல்ல. மகனை அறிக்கையிடுகிறவன், மகனை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கிறவன், மகனை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவன், பிதாவை மகனை உடையவன், பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். மகன் பிதா, பிதா மகன், மகன் பிதா, பிதா மகன். எங்க மூன்றாமன் அதோகதி. மகனை உடையவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். பிதாவை உடையவன் மகனை உடையவன் என்று எழுதப்படவில்லை. அறிக்கை இடுகிறது என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். மனம் திரும்பி அவரை அனுப்பப்பட்ட டேடியினால மெஷியா என்பதை ஏற்றுக்கொண்டு நாளாந்தம் பாவங்கள் எல்லாத்தையும் பொறுத்து தள்ளி ஞானசானம் பெற்று நாளாந்தம் அவருக்கு பின்னாலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துகிறார்கள்.
பாத்தீங்களா? இருபத்தி நாலு. What wonderful words we have here. Watch. I will read in the other one also. ஆகியால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது டேடியும் மகனும். இயேசுவா வந்து பேசினது டேடியும் மகனும், தேற்றரவாளன் உதவியாளர் எல்லாம் அவர் பேசியது அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு வந்து செய்ய போற வேலை. உயிர்ப்பிக்க மாமியாக ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. அந்த வார்த்தை ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால், ஸ்கிரிப்சர்ஸ் பழைய உடன்படிக்கை எல்லாமே சேர்ந்துதான் தேவனுடைய வார்த்தை. இயேசுவா ஆக்களுக்கு கற்பிக்கிற நேரத்திலே there was no New Testament. புதிய உடன்படிக்கை ஒன்றுமே மத்தியமாக லோகாயா எழுதப்படவில்லையே. அது முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் என்னவாம்? நீங்களும் மகனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். மகனும் பிதாவும் ஒருவன் ஒருவன் அன்பு கூற அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய 10 கட்டளைகள் தமது விரலாலே எழுதினார். 4வது கட்டளை ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக மறக்க பண்ணுவான் பேய். ஏதோ தான் ஒன்று முக்கியமான வேலைகள் இருந்தால் அதை விட்டு போட்டு செய்து போட்டு. 4வது கட்டளை எத்தனை கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள் கீழ்ப்படுகிறது? சூரியனால் வர்ஷிப். வஞ்சிக்கப்பட்டோம். நாங்களும் ஒரு நேரத்தில் வஞ்சிக்கப்பட்டிருந்தோம். இந்த சாபத்தை வெளிப்படுத்தப்படுவ நேரம் அது முதல் கேள்விப்பட்டது உங்களிலே இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனை கற்பித்தல் உண்மை த டோரா ஆதி முதல் கேள்விப்பட்டது ஷவோட் in the Mount Sinai. அவைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் கட்டளைகள் உண்மைகள் ஆலோசனைகள் கற்பித்தல்கள் வார்த்தை நீதி புத்திமதிகள் ஆலோசனைகள் ஒழுங்குகள் நியாயங்கள் இவை யாவும் மவுண்ட் சைனாயிலே கொடுக்கப்பட்ட டேடியும் மகனும். எதுக்கு நிழல் சமன் 50ஆம் நாள் டேடி மகனும் வந்து இறங்கினதுக்கு. That's what they call Pentecost Day. இறங்கினது டேடி மகனும். டேடி மட்டுமல்ல, கட்டளைகள் கொடுத்தது மகன். It's so easy to understand
Yeshua is the lawgiver. அவரே உயிர் கொடுக்கிறவர். அவர் உயிர்ப்பிக்கும் ஆவி. கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த மூன்றாம் ஆளுங்கிற கண்டுகுட்டி பரிசுத்தாவி என்று தூயாவி அது அல்ல. No. அந்த கிறிஸ்து அதனுடைய அர்த்தம் சொன்னேன், அது மறுபடியும் சொல்லுகிறேன். Is against the true Messiah, the Spirit. உண்மையான கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு ஆவி. ஓகே, என்ன யோசிக்கிறாய்? பொத்தில் கொப்பி பைபிள் எறிஞ்சது யார்? கதிரியால் எறிஞ்சது யார்? எழும்பிட்டு மறுடால் ஓடினது யார்? போய் மேலே கட்டத்தில் குதிச்சு காலை சுடுக்கப்பட்டு யார்? போய் கிணத்துக்குள்ள பாய போனது யார்? இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். சேஜுக்கு வந்த வயரெல்லாம் பிச்செடுத்தது யார்? யேசுவா, டாடி அனுப்பிய யேசுவா. அவர் எனக்கு பொதில் அறிஞ்சாரா? நான் அவர வார்த்தையை கொடுக்க இப்ப அப்படிப்பட்டதான ஆவி ஆக்களுக்குள்ள இருந்து இப்படியெல்லாம் செய்து போட்டு எங்கட அனுபவத்தை சொல்லுவோம். வெளியே போனா பெருந்து எந்த ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கும்? இப்ப நான் இதை சொல்ல வரவில்லை. நீ தான் நித்துப்பார். வேத வாக்கியம் எழுதப்பட்டது. They hated me without a reason. காரணமின்றி என்னை பகைத்தார்கள் என்ற வார்த்தை வாக்கியம் நிறைவேறுகிறது. எந்த கிறிஸ்துவனுக்குள்ளாக மெய்யான ஒரே உண்மையான தேவனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், அவர் அனுப்பி வைத்த மெஷியா, நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்க்கை என்று சொன்னவரா அல்லது சாத்தானிடமிருந்து வந்த டூப்ளிகேட் மெஷியா கிறிஸ்தவன்? இவையோ படிச்சு கொண்டிருக்கிறோம். Very simple. யாருடைய சுவாபம் உனக்கு? பெருசா போய் சொல்ல மாட்டேன், ஆனா இடைக்கிட சொல்லி சில நேரங்கள்ல முக்கியமான காரியங்களை மறைச்சிட்டு போய் பேசிடுவேன். அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. கதவை தர ஆண்டவரே, ஆண்டவரே கதவை உன்னை எனக்கு தெரியாது. ஒருபோதும் அறியவில்லையாம். So they had no truth. உண்மை இருக்கவில்லை உள்ளே. அடுத்தது
எதிர்ப்பது மட்டுமல்ல, உண்மையான மெஷியா யேசுவ மெஷியா தேவனாலே அனுப்பப்பட்டவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறார். அவனுக்கு பதிலாக தன்னுடைய பொய்யான ஆவியை போட்டு நடிக்கிறவன், கள்ள புதர், கள்ள புதர், கள்ள பாசர், கள்ள சபைகள், கள்ள கிறிஸ்தவன், கள்ள போதனை, காப்பிகர், everything duplicate. Say the point. அது ரெண்டும். The anti-Messiah had two meanings. உண்மையான மெஷியாவை எதிர்ப்பது, உண்மையான ஒன்று. இரண்டாவது, உண்மையான மெஷியா இருக்க வேண்டிய இடத்திலே தன்னுடைய டூப்ளிகேட் மெஷியாவை கொண்டு வந்து போடுவது. எப்படி டூப்ளிகேட் மெஷியாவை பலர் பெற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கல்ல. Excluding Messiah, replacing Messiah. That is the force of the Spirit. And it started during John's time. அந்த கிறிஸ்துவின் பொய்யான மெஷியாவை, பொய்யான அவனுடைய ஆவியை உலகத்தார் ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையான இயேசுவா மெஷியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் என் டேடியின் பெயரில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் அவரிடத்தில் உண்மையை கொண்டு வந்தேன், நீங்கள் என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். இன்னும் ஒருத்தன் வருவான், அவனது சொந்த பெயரில் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். யோவான் 5:43. In the demon spirit actively in work among the Christian assemblies, கிறிஸ்தவ கூட்டங்களில் உலகெங்கும் இந்த பிசாசின், அந்த கிறிஸ்துவின் ஆவி ரகசியமாக ஆக்களுக்குள்ளே குடிகொண்டிருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உனக்குள்ளே எந்த ஆவி என்பதை நீ நிதானித்து அறிய வேணும். போற வழியிலே தடை பண்ணின ஜனங்களை நெருப்ப கொண்டு வருவோமா என்று கேட்ட அவருடைய சீஷர்கள், அவர் சொன்ன உங்களுக்குள்ளே எந்த ஆவி என்று தெரியாது, உங்களுக்குள்ளே என்ன சுவாபம் என்று தெரியாது. மெஷியா கிறிஸ்துவின் சுவாபம், அவருடைய ஆவி, அவருடைய பிரசன்னம் இல்லாதவன் அவருக்கு சொந்தமானவன் அல்ல. நேரம் ஓடி போயிட்டு இல்லையா? Have you got something today? The word, food, and சாப்பாடு. Now you have to live within that. You have to meditate. எவ்வளவு லேசு. சரி சொல்லுவார்கள். நான் கேட்டேன், இப்போ விட லேசு பிடிக்கிறது எப்படி? சொன்னார். அவரது
அவர்களது உடுப்புகளினாலே அறிவீர்கள். No. அவரது கனிகளினால், வாழ்க்கையினால், சுவாபத்தினால். Receive the blessing. Yavreka Yahova Spreka. Yair Yahova Panavileka Vivoneka. Ida Yahova Panavileka. Vaidameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவார். நீதிமன்றங்களின் வெளிச்சம் நடுப்பு வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசித்து கொண்டு போகும். உனக்கு அப்படி நடக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நீ. நாட்டப்பட்ட விதை வளர வேண்டும். விதைதான் Yeshua, வார்த்தையானவர். God bless you. God willing, we will see you tomorrow. Till then, shalom to all of you.